கொண்டு பார்த்தாச்சு. தலைவலி வயிற்று உடம்பு காட்டுறதுக்கு வைத்தியர் சொன்னார் 7 கடலை தாண்டி இது என்னால ஆகாது. ஆமா ஆக முடியும்னா ஒரு தந்திரம் இருக்கிறது. ஆமா அந்த தந்திரத்தை செய்ய முடிஞ்சா இந்த தலைவலி போகும். நீரும் எல்லாம் காப்பாற்றப்பட சொல்லிட்டாரு. அதனால 7 கடலை தாண்டி அம்மாவை காப்பாத்தணும். ரொம்ப துடிக்கிறாங்க. 7 கடலை தாண்டி திருப்பார் கடையில நடிக்கிறா பாத்தியா? அதனால திருப்பார் கடலை சென்று இங்க இருந்து செல்லு 7 கடல் என்று சொல்ல முடியாது. திருப்பார் கடலில போய் அங்க இருக்க முடியாது. நான் ஒரே வந்து அம்மாக்கு நெத்தில 10 போட்டா சரியா? என்னடி பண்ற பையா? குடியே கத்த பையா. போட்ட பிளான்லாம் போயிடுச்சு. சின்ன புள்ள உனக்கு விவரம் பத்தாது. மணி அவனுக்கு எல்லா விவரம் தெரியும். படிக்க தெரியாது. நான் படிச்சிருக்கிறேன். கடல் உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? தலைக்கு அடிப்பேன். காக்கா நீச்சல் கூட தெரியுமா? அது உன் அண்ணனுக்கு தான் தெரியும். மணிகளை நீயே போகக்கூடாது. அம்மா அறியாமல் இரு. நடிக்கிறாளே. எப்படி செல்வேன் புரியவில்லையே. ஈசா உந்தல் செயலோ அம்மைக்கு தலைவலி என்று அது 6 கடலுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய 7வது கடல் திருப்பா கடல் சென்று கடன் உரை கொண்டு வர வேண்டும் என்று உரைத்தார். அதனால் செல்லும் போது இந்த ஒரு கடலையே நான் தாண்டி வந்ததுக்குள்ளாக ஒரு யுகமே போய்விடும் போல் தெரிகிறது. நான் எப்படி 6 கடல் தாண்டி 7வது கடலில் சென்று நான் கடல் உரையை கொண்டு வர போகிறேன். அப்பா எப்படினாலும் ஒன்னால் முடியாது. அதற்காக நான் என்ன செய்கிறேன் என்றால் ஒரு வெண்புறவி ஒன்று உன்னிடத்தில் கொடுக்கின்றேன். அது பறக்கக்கூடிய சக்தி உள்ளது. அந்த புறவி மீது ஏறிக்கொண்டால் 7வது கடலிலே சென்று கடல் உரையை கொண்டு வரலாம். கிளம்பி போயிட்டு வா. நம்ம கூட்டம் அது அவசரமா ஏதோ ஒண்ணு புள்ளிக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட. நீ கூப்பிடலாம் பின்னாடியே ஓடியாந்து பார்த்தோம். நானும் ரொம்ப தூரம் போயிட்டு
போயிட்டேன். அப்ப தொலை போயிட்டேப்பா. குமுதம். போனதுமே சரியா போச்சு எனக்கு தலைவலி. குமுதம். அக்கா இது போச்சு அங்கே செத்துருன்னு பார்த்தா ஆலமரமாட்ட வந்து நிக்குது. என்னடி பண்ணுவது சாவாது அவளை சீக்கிரமா நாமளும் எம்மா பிளான் போறது. ஏப்பா எனக்கு அது தலைவலி எல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால நான் கூப்பிடலான்னு ஓடியாந்து பார்த்தா நானும் சின்னமாவும். அப்படி போயிட்டேன் நம்ம தொலைவு. நீ இங்க இருந்து ஒரு தெருவு தாண்டறதுக்குள்ள அம்மாக்கு தலைவலி நின்னு போச்சு. அம்மா அம்மா தலையோட உன் தலை தான் பெருசா இருக்குது. எனக்கு நல்லா இருக்குதுடா. சரி அதே வாங்கி வை. தலைவலி தான் அப்ப அந்த டைம்ல அதை கூட வைப்பா. குமுதம் வாங்கடி குமுதம். உன் கையால ஏண்டி முண்டிகளா என்னடி ஐடியா கொடுக்குறீங்க? நம்ம செஞ்சாலும் திட்டமெல்லாம் படிக்க ஒரு விஷயத்துல பண்ணாங்க பூராவே ஜெயிச்சு வரான். இப்ப வந்து கடுமையான இதுதான் செய்யணும். இதுதான் கடைசி யோசனை. நான் என்ன சொல்றேன் குமுதம், கொக்கி இன்னைக்கு இவன் பேரு வைக்கிறான் பாரு. நான் என்ன சொல்றேன், பெரிய பள்ளமா இருந்தாலும் செத்தா புடிச்சு தள்ளி விட்டு செத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி கடுமையா இருக்கணும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை கடைசி இதான் கடைசி. இதுக்கு தம்பி சொல்லுவாயே கடைசி யோசனை இதுதான். தகுந்த யோசனை என்ன? நல்லா நம்ம புத்திய கொண்டு யோசனை கொண்டு லைன் விட்டுருமா பாண்டி ஒரு மேல இவ யாரு இது? இதெல்லாம் குடிச்சா தானே பாத்திர பேருக்கு வருது. மதன் பிறகு மெசமால கொடுக்கணும். அவனுக்கு லைன் விடு நீ. ஐயோ லைன் விடு. சாரி அக்கா நான் என்ன சொல்றேன், தகுந்த யோசனை புத்திய தீர்த்தி தலைவலியால பலன் கிடையாது. ஆமா தலைவலின்னு விஷப்பால் கொடுத்தான் புளியா மரங்கால் காய்க்கும் ஒண்ணுலயும் பலன் இல்ல. பலன் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? இதுல தீராத வலி இன்னொரு வலி இருக்குது. என்ன வலி? அதான் வயிறு வலி. வயிறு வலி நீ கத்து. ராமதாஸ் ஆமாம்மா உங்க அம்மா ஓத்து வலி எந்த எங்க தூக்கி போனீங்க? வண்டியில கட்டிட்டு ஓடுனீங்களா? கார்ல கார்ல கட்டிட்டு போன காட்டுக்காக போச்சிட்டு வந்துட்டான். இல்ல நீ கூத்தாந்து வரையும் போதும். அம்மா தங்கச்சி நிக்கிறது போது போற அக்கா அந்த மாதிரி உங்க ரெண்டு பேரும் போச்சிட்டு இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்றேன்னா, தீராத வயித்து வலி. உனக்கு தீராத வயிற்று வலின்னு ஐயோ புயோடு கத்து. உயிர் போற மாதிரி கீழே வந்து தள்ளு. கத்துற சமயத்துல மணிகண்டன் சிவகண்ணனும் ஓடி வருவாங்க. என்னமா கேப்பாங்க, அம்மாக்கு தீராத வயிற்று வலிடா தம்பி. இது வைத்தியரால தீர வேண்டிய வைத்திய இல்ல இல்ல அதனால வைத்தியரையோ ஒரு மருந்து அல்ல கை வச்சுட்டாங்க. அது தீரணும்னா காட்டிற்கு சென்று புலிப்பாலை அடர்ந்த வனம் சென்று அடர்வனம் சென்று ஆமா காட்டுல புலிப்பாலை கறந்து கொண்டு உன் இடத்தில் ஒரு பாலாட ஊத்துனா போதும் தீந்துரும் அப்படின்னு சொன்னா அப்படி இல்ல பவுர் வலிக்கிற மாதிரி கத்தணும். உயிர் போற மாதிரி கத்து. இந்த யோசனையில இவன் போன காட்டுல எந்த புலி கிட்ட போக முடியும்? காமிக்கிறோம். அப்படி கறந்துட்டு போனு. அது கறந்த வேருக்கு படுக்குது பிடிக்கும். படுக்குது அதல ஓங்கிரும். சல்ல ஓங்கிரும். போயிடும். செல்ல ஓங்கிரும். அது வேற கொட்ட புலி அடியாது. போய் படுக்கோ கேட்டகரியா. சத்தியமா வர ஒரு கால் சீரம் ஹாஸ்பிடலுக்கு அட்மிட் பண்றேன். எனக்கு வலிக்குதே. செருகுடல் பெருகுடல் எதுல போய் அடைச்சிச்சோ அடப்பை எடுத்து விட்டாங்க. பவுத்த கீச்சு குடலை வெளியே எடுத்து தண்ணி ஊத்தி அழைச்சி பார்த்தா ஆமா எந்த இடத்துல அடப்பு இருக்குது அந்த அடப்பை எடுத்துட்டாங்க. இல்ல இல்ல நான் பெரிய சேலாட்ட மல்லேந்துக்கிறேன். சுண்ணா மாடெல்லாம் அவரு எதுமா போட மாட்டமே இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு குப்பை சேர 5 மாசம் பாலமட்டுக்கு போறது. ஐயோ
ஆ